من صام من 6 أيام من شهر شوال فكأنما صام الدهر كله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமான ஏக இறைவனான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் திருப்பெயரில் கூடியவனாக ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சத்திய திருத்தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீகள் தாபீகள் மீது குறிப்பாக இந்த ரமலானில் விடை பெறக்கூடிய இறுதி ஜும்மாவினுடைய நாளில ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதோ என்றென்றும் நின்று நிலவரமாக இரண்டாம் பிரார்த்தனை செய்தவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு ஹலாலாக்கினானோ அவைகளெல்லாம் நாம் எடுத்து நடந்தும் எவைகளை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்து ஹராமாக்கினானோ அத்துணை விஷயங்களையும் தவிர்த்து நடப்போமாக என்று உங்களுக்கும் எனக்கும் வசியத்தின் உடன்படிக்கை செய்தவனாக அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இறுதி ஜும்மாவினுடைய ஒரு நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அடுத்த ஜும்மாவுடைய நாளை வந்து ரமலான் அல்லாத ஷவ்வாலினுடைய மாதமாக இருக்கும். இனியும் நாம் வந்து ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் 48 ஜும்மாக்களை நாம் வந்து கடந்து இனி நாம் ரமலானுடைய காலங்களை அடைய வேண்டும். ஆனாலும் ரமலானுடைய இறுதி ஜும்மாவினுடைய நாளான இன்று வரலாற்று சிறப்புமிக்க பல சரித்திரங்கள் இன்றைய நாளில நமக்கு ஒன்று கூடியிருக்கிறது. அதுதான் விசேஷமான ஒரு அறிவு. அதாவது லைலத்துல் கத்ரினுடைய இரவினுடைய மறுநாள் பகல் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. அது ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி. லைலத்துல் கத்ரினுடைய இரவு என்று சொன்னால் அதை ஒட்டிய பகல் சாதாரண நாள் அல்ல, அது ஜும்மாவுடைய நாள். இது அபூர்வமாகத்தான் எல்லோருக்கும் கிடைக்கும். திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ கூட இருக்கலாம். ஆனால் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது என்று சொன்னால் இதிலே நாம் பிரத்யேகமான முறையிலே நிறைய அமல்களை நாம் செய்து எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில இன்றைய நாள் நாம் வரலாற்றிலே பார்ப்போமேயானால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய குடல்வாய் ஜனங்களை, தங்களுடைய ஆசாபாசங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிரா என்ற மலைக்குடைக்கு தவமான தவம் கிடக்க சென்று விட்டார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு இல்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய ஞான உதயம் ஏற்பட்டு இனியும் மக்களோடு கலந்து, மக்களோடு இரண்டர கலந்து, நன்மை தீமைகளில் பங்கு கொண்டு இனி நாம் ஒரு வாழ்க்கை அது நபி அவர்களுக்கு உகந்ததாக தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிரா குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவம் இருக்க ஆரம்பித்தார்கள். அதிலே அவர்களுக்கு மானசீகமான ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பித்தது. நபி அவர்களுக்கு தனிமையில் இருக்க வேண்டும், தனிமைதான் நமக்கு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்று நபி அவர்களுடைய உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஏற்பட்டு நபி அவர்கள் தனிமையை அதிகமாக விரும்பினார்கள்.
ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் இப்படி 15 ஆண்டுகளிலேயே இல்லற வாழ்க்கையின் மீது அதீதமான தொடர்பை துண்டித்து நபி அவர்கள் இப்படி தனிமையில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கும் ஒரு கவலையை ஏற்படுத்தியது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, அதே மாதிரி தாஹிர், தொய்யிப் ஆகிய இந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை எல்லாம் கொஞ்சி மகிழ்ந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய கடைசி வரை ஒரு தனிமையினுடைய அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். நபி அவர்களுடைய இந்த தனிமையானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கும். எப்படி நபி அவர்களுடைய நுபுவத்தை இங்கே பறைசாற்றக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தினுடைய 40 வயதை அவர்கள் அடைகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனிமையில இறைவனுடைய புறத்தில் இருந்து ஏதாவது ஒரு தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டுமே என்று என்ன செய்தார்கள் என்றால் ஏங்கினார். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் வானத்தை பார்ப்பதும், வானத்தில் மணி ஓசைகளை கேட்பதும், வானத்தில் இருந்து வெள்ளை நிற ரெக்கையுடைய குதிரைகள் பறந்து நபி அவர்களை வந்து அச்சப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் தினம் அந்த வாரத்திலாய் மலைக்குடியிலே கண்டார்கள். இப்ப காண்கின்ற பொழுது நபி அவர்களுக்கு ஒரு விதமான பரவச நிலை ஏற்படுது. இந்த பரவச நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஏதோ ஒரு விதமான மானசீகமான தொடர்பு நமக்கு ஏற்பட போகிறது என்று விளங்கிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில நேற்று இரவு நபி அவர்கள் வழக்கமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த காய்ந்த ரொட்டி துண்டுகளையும் ஜெய்தூன் எண்ணெயையும் பேரிச்ச பழங்களையும் சாப்பிட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடை அந்த மேலாடையை சுற்றி தலைக்கு வைத்து மலைக்குறையில படுத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்த அந்த தனிமைக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு, ஒரு அற்புதமான நிகழ்வு அங்கு நடக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு முன்னால் காட்சியளித்தார்கள். நபி அவர்களுடைய முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்சியளித்த நேற்று இரவில் நாம் வந்து லைலத்துல் கத்ருடைய சங்கையான இரவாகவே பார்க்கிறோம். எனவே நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்னுடைய முழு தோற்றத்தை 6000 ரெக்கைகள், முதல் ரெக்கை சூரியன் உதிக்கக்கூடிய இடத்தில் இருந்தது என்று சொன்னால், கடைசி ரெக்கையானது சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய இடத்தில் இருந்தது. இப்படி மஸ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் அவர்கள் தங்களுடைய ரெக்கையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரித்து காட்டினார்கள். அப்படி ரெக்கையை விரிக்கின்ற பொழுது பெரிய பெரிய சப்தங்கள் நபி அவர்கள் கேட்டார்கள். காரகிராயும் மலைக்குடியிலிருந்து எட்டி வெளியே பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ரெக்கையை விரிக்கிறார்கள். ரெக்கை வந்து சாதாரணமாக ஒரு புறா நாம் வந்து அந்த தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது சத்தத்தை நாம் எழுப்பினால் சிறகை அடித்து அது பறக்கக்கூடிய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் அது இடி முழக்க மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கைகள் திறப்பதும் விரிப்பதும் மடக்குவதுமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த காட்சி, இந்த சப்தம், இந்த வெளியீடு நபி அவர்களை ஆரம்பிராயின் மலைக்குடியிலிருந்து வெளியே எட்டி பார்த்தார்கள். நபி அவர்கள் பார்க்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மூடிய ரெக்கைகளை வேகமாக விரிக்கிறார்கள். ஒரு புறம் சூரியன் உதிக்கக்கூடிய இடத்திலும் மறுலக்கை சூரியன் அஸ்தமமாகக்கூடிய இடத்திலும் விரிந்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அச்சப்பட்டார்கள், பயந்தார்கள். முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்பரிசம், அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பிரம்மாண்டம்,
நபி அவர்களுக்கு ஆச்சரியத்தோடு அதை இன்னும் காண வேண்டுமே என்கின்ற ஆவலையும் ஏற்படுத்தியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கட்டைகளை விரிப்பதை எதிர்த்துக் கொண்டு நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எழுந்து உட்காருங்கள், எழுந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இக்ரா யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஓதுவீராக என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மா நபி பாரி, நான் யாரிடத்திலும் சென்று மண்டியிட்டு கல்வி கற்றது கிடையாது, நான் எனக்கு யாருமே உஸ்தாது கிடையாது, நான் யாருக்குமே மாணவனும் கிடையாது, நான் பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பாடங்கள் எதுவும் படிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது மாணவி தாய், நான் எதை ஓதுவது? ஜிப்ரீலே, நான் எனக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, உம்மி நபி, நான் உம்மி நபியாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மறுபடியும் இக்ரா யா முஹம்மத், முஹம்மதே நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ்வினுடைய அனுமதி கொண்டு ஓதுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் இரண்டாவது முறையில் சொல்கிறார்கள், நான் ஓத தெரிந்தவர்களே, எனக்கு ஓத தெரியாது என்று சொல்கிறார். ஏன் நபி அவர்கள் இக்ரா என்ற வார்த்தையை சொல்ல வேண்டியதானே? அதை விட பெரிய வார்த்தையை நபி அவர்கள் பதிலாக சொல்கிறார்கள், மா அன பி பாரி என்று சொல்கிறார்கள். நான் ஓத தெரியாதவர் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது நான்கே வார்த்தைதான், அலிஃப் காஃப் சபர் இர்பு, ரே ஹம்ஸா சபர் ரஹ் இர்பு ரஹ், அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனால் நபி அவர்களோ மா அன பி பாரி என்று சொல்கிறார்கள். 6 வார்த்தைகள் சொல்கிறார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான்கே வார்த்தைகள் சொன்னார்கள், இக்ரா முஹம்மத் மா நபி பாரி. அவர் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு ஒரு விதமான மானசீகமான ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்கு நான் இக்ரா என்று சொல்வது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, நான் சொல்லிவிடுவேன். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூரத்திலே இருக்கிறார்கள், நான் இங்கு தள்ளி இருக்கிறேன். ஆனால் இந்த ஆகபிரா மலை குகையினுடைய மூளை முதுகெல்லாம் நூறாணியத்தில் பிரகாசிக்கிறது, மிஸ்கு அம்பர் என்ற கஸ்தூரி மதம் கமழ்கிறது. எனவே நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இன்னும் அருகிலே எனக்கு வர செய்ய வேண்டும் என்பதற்காக மாணவி பாரி, நான் ஓத தெரியாதவன் என்று சொன்னேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதுகிறார்கள். இக்ரா யா முஹம்மத் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், மாணவி பாரி, எனக்கு ஓத தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் எதை எதிர்பார்த்தேனோ அதை அந்த இடத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள். என்னை அவர்களோடு அணைத்து என்னுடைய நெஞ்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சதுர் நெஞ்சும் ஒன்றாக இணைத்து என்னை கட்டி அணைத்தார்கள். கட்டி அணைத்து விட்டு சொன்னார்கள், இப்பொழுது ஓதுவீராக. நான் அப்பொழுது சொன்னேன், மாணவி பாரி, எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னேன். 2வது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை அருகில் அழைத்து என்னை கட்டி அணைத்தார்கள். ஏற்கனவே சய்யிதுல் கௌனைனி ஹாத்தமுல் அன்பியா சய்யிதுல் முர்சலின் நம்முடைய நபி யார் தெரியுமா? ஹாத்தமுல் அன்பியா சய்யிதுல் கௌனைன் சய்யிதுல் முர்சலின், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ஈருலகத்தினுடைய தலைவர், ஈருலக மக்களினுடைய மிக பிரமாண்டமான தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆளா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மலக்குமார்களினுடைய தலைவர். 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேத வியாக்கியானங்களை, வசனங்களை கொண்டு வந்து இல்ஹாமாக, வஹீயாக, அறிவிப்பாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு மலக்கு, சிறப்புக்குரிய மலாயிகத்துடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எனவே 2 பேரும் கட்டி அணைத்து முலாகாத்து செய்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலிருந்து ஏதோ விதமான ஜல்ல ஜலாலியத்தினுடைய அந்த ஈர பசபசப்பை என்னுடைய இதயத்தில் நான் உணர்ந்தேன். அவர்கள் கட்டி என்னை அணைக்க 3 முறை என்னை கட்டி அணைக்கின்ற பொழுதோ 3 முறை அல்லாஹ் ஜல்ல ஜலாலியத்தினுடைய அந்த குழுமையை நான் உணர்ந்தேன். இப்பொழுது எனக்கு வானம் பூமியினுடைய விஷயங்கள் மட்டுமல்ல, வானம் பூமியினுடைய ஹஸானாக்களினுடைய திறவு
தெரிய ஆரம்பித்தது. வானத்தினுடைய பொக்கிஷங்கள் என்ன இருக்கிறது என்பதை நான் புகாபரமாக காண ஆரம்பித்தேன். பூமிக்கு அடியில என்ன இருக்கிறது என்பதை கூட எனக்கு தெளிவாக வானம் பூமியினுடைய திறவுகோல் எனக்கு புகாபரமாக தெரிய ஆரம்பித்தது. இப்பொழுது நான் ஓதினேன் நான் எல்லை தாண்டி நான் ஓதினேன். நபி அவர்கள் நொடித்த அத்தனை வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகள். அவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி ஒரு ஹர்ஃபை கூட உச்சரிக்கவில்லை. அவர்களுக்கு நான் எதை வகியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுத்தேனோ அதைத்தான் நபி அவர்கள் ஓதினார்கள். தன்னுடைய இஷ்டப்படி ஒரு ஹர்ஃபையோ ஒரு சபரையோ ஒரு ஜேரையோ நபி அவர்கள் சொல்லவில்லை. இன்னும் அல்லாஹ் சொல்வான், وَلَوْ تَقَبَّلَ عَلَيْنَا مَحْمَلَ الْعَقَابِينَ لَأَخَذْنَاهُ بِالْيَمِينِ لَقَطَعْنَاهُ بِالْوَتِينِ. நாம் ஏற்கனவே அதிகமாக சொன்னோம் இதை ரமலானுடைய காலத்தில். وَلَوْ تَقَبَّلَ عَلَيْنَا مَحْمَلَ الْعَقَابِينَ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த விஷயத்தை தவிர என்னுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் ஒரு இடையில ஒரு அலிஃபையோ ஒரு லாமையோ ஒரு மீமையோ அவர்கள் சொல்லி இருப்பார்களே, ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், லஅஹதுனாஹு பில் யமீன், என்னுடைய வலது கையை கொண்டு நபியை பிடித்து லகதனாஹு பில் வதீன், அவர்களுடைய பிடரி நரம்பை துண்டித்து விடுவேன். அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய வசனம், இது நம்முடைய வசனம் இல்ல, நம்முடைய ஹதீஸ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், நபி அவர்கள் மட்டும் தன்னுடைய மனோஇச்சைப்படி எதையும் சொல்லாத நபி, என்னுடைய வகியை தவிர அவர்கள் எதையும் முடிய மாட்டார்கள் என்று நானே அங்கீகாரம் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி நபி அவர்கள் தன்னுடைய மனோஇச்சைப்படி குர்ஆனில் ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பார்களே, ஆனால் என்னுடைய கையை கொண்டு அவர்களை நான் எனக்கு பக்கம் அழைத்து என்னுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபாவினுடைய பிடரி நரம்பை துண்டித்து உடலில் உள்ள எல்லா ரத்தத்தையும் வெளியே பீச்சி அடிக்கை செய்து அவர்களுக்கு மரணத்தை நான் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். அப்படிப்பட்ட திருக்குர்ஆனுடைய 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள், 30 ஜுஸூக்களினுடைய ஆரம்ப எழுத்தாக இக்ராத்து என்ற வார்த்தை நேற்று இரவு காரகிராயின் மலைக்குகையில் வைத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கி அருளியது. நபி அவர்கள் நுபுவத்தினுடைய ஜலாலியத்தினுடைய அந்த ஒரு ஏகத்துவ கொள்கையினுடைய வெயிட், அதனுடைய பாரம் தாங்க முடியாமல் நபி அவர்கள் காரகிராயின் மலைக்குகையிலிருந்து வேகமாக ஓடி வருகிறார்கள். அவர்கள் முகம் புதைத்து தன்னுடைய பதட்டத்தை போக்கிக் கொள்வதற்கு ஆமினா அம்மையார் அவர்கள் ஹயாத்தோடு தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி தோளோடு தன்னுடைய தோளை சாய்த்துக் கொள்ள அப்துல்லா அவர்களும் உயிரோடு இல்லை. தனக்கு ஆறுதல் தந்து தன்னுடைய பதட்டத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய தாயும் தந்தையுமாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்கள் பதற்றத்தோடு முகம் சிவந்து உடல் மஞ்சளிட்டு கால்கைகள் நடுங்கிக் கொண்டு, நான் ஜிப்ரீலை கண்டுவிட்டேன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வேத வசனங்கள் இறங்கி அருளப்பட்டு விட்டது, என்னுடைய நாட்டின் நரம்புகள் எல்லாம் உடைத்துக் கொண்டு ஒரு விதமான உஷ்ணம் எனக்கு தாக்கிவிட்டது, நான் குளிர் சுரத்தினால் அவதிப்படுகிறேன். ஜம்மிலூனி ஜம்மிலூனி யா கதீஜா, ஜம்மிலூனி, என்னை போர்வையால் போர்த்தி விடுங்கள் கதீஜா, நான் இந்த குளிரினால் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். கதீஜா அம்மையார் அவர்கள் நபியவர்களை விட 15 வயது மூத்தவர்கள். நபியவர்களை அப்படி தாயினுடைய அரவணைப்பு, தந்தையினுடைய பரிசத்தோடு நபியவர்களை கட்டி அணைத்தார். அந்த அணைப்பு ஒரு விதமான கதகதப்பை நபியவர்களுக்கு தந்தது, ஒரு ஆறுதலை
இந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதுதான் ரபியுல், அதாவது லைலத்துல் கத்ருடைய மறுநாள். இன்றைய நாள் தான் சம்மிலூனி என்று சொல்லி நபி அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அரவணைப்பிலே சுருண்டு படுத்து போர்வை போர்த்தி உறங்கினார்கள். உறங்கிக் கொண்டே இருந்தார்கள். அப்படி அவர்களை ஆழ தழுவியது. உணவில்லாமல் உறங்கினார்கள். பச்சை தண்ணீர் குடிக்காமல் உறங்கினார்கள். நபி அவர்கள் நுபுவத்தினுடைய ஏகத்துவ கொள்கையினுடைய வெளிப்பாட்டினுடைய பலம் அவர்களை அந்த அளவுக்கு தாக்கியது. நபி அவர்கள் சுருண்டு படுத்தினார். சம்மிலூனி என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கதீஜா அம்மையார் சொன்னார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் எப்பொழுதுமே பயப்படக்கூடாது. நீங்கள் வானவர் கோமான் ஜிப்ரீலை பார்த்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேத வசனங்கள் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? சஞ்சலப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ சொல்லியிருக்கிறீர்கள், அனாதைகளை ஆதரித்திருக்கிறீர்கள், எத்தீம்களினுடைய தலையை கோடி விடுபவர்களுக்கு அந்த தலையில் உள்ள ரோமானது நன்மை கிடைக்கும் என்று சொன்னீர்கள். அதே மாதிரி விதவைகளுக்கு மறுவாழ் வேண்டும் என்று சொன்னீர்கள். உயிரோடு குளிரோடி புதைக்கக்கூடிய பெண் குழந்தைகளை என்னிடத்தில் தாருங்கள் என்று சொல்லி அவுல் மனாத்திலா கசுப்புல் மனாத், பெண் குழந்தையை ஒரு பொழுது யாரும் திட்டாதீர்கள், உயிரோடு குளிரோடி புதைக்காதீர்கள். நான் இந்த ஹபீபான முஹம்மது முஸ்தபா அந்த அவுல் மனாத், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தையினுடைய தந்தையாக நான் இருக்கிறேன். லா கசுப்புல் மனாத், பெண் குழந்தையை நீங்கள் திட்டவே கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்றுக்கு 2 குழந்தை பிறந்தால் என்று நாம் சலித்துக் கொள்கிறோம். மூத்ததும் பெண்ணா, இரண்டாவதும் பெண்ணா, உட்பட்டா என்று சொல்றோம். ஆனால் அப்படி சொல்வது ஹதீஸின் அடிப்படையில் ஹராம். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுக்குல் பனாத அனகுல் பனா, எந்த பெண் குழந்தையை திட்டாதீர்கள், நான் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறேன். நீங்கள் எதையும் குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு மூச்சு காற்றை நான் தருகிறேன். அவர்கள் மூச்சு விடக்கூடிய சுதந்திரத்தை இந்த நபி நான் தருவேன், நம்முடைய ஆதரவினால நான் தருவேன் என்று சொல்லி நபி அவர்கள் அரசு தொட்டில் திட்டத்தை ஆரம்பித்து கதீஜா அம்மையார் அவர்களுடைய செல்வத்தினால் பாலூட்டக்கூடிய செவிலி தாய்களை ஏற்பாடு செய்தார்கள். அதோடு அரேபிய தீபகற்பத்தில் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை நபி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அதனால் இதை கதீஜா அம்மையார் சொல்கிறார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், எத்தீம்களை ஆதரித்தீர்கள், அனாதைகளை அரவணைத்தீர்கள், விதவைகளுக்கு மறுவாழ் வேண்டும் என்று சொன்னீர்கள், உருவ வழிபாடுகளை தடுத்தீர்கள். அப்படிப்பட்ட உங்களையா அல்லாஹ் கைவிட்டு விடுவான்? நிச்சயமாக நீங்கள் பயப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். அப்பொழுதும் சம்மிலூனி, எனக்கு போர்வையாக போடுங்கள், எனக்கு குளிர் தாங்க முடியவில்லை. வரகத்தில் நௌஃபல் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள் கதீஜா அம்மையார். ஒரு குழந்தை நோய்வாய்ப்படுகின்ற பொழுது எந்த மாதிரியான பாசத்தோடு பரிவோடு ஒரு தாய் அழைத்து செல்வார்களோ அதே மாதிரி கதீஜா அம்மையார் அவர்கள் நபி அவர்களை போர்வை போர்த்தி அவர்களை அன்போடு பாசத்தோடு அன்றைய மத குருவாக இருந்த வரகத்தில் நௌஃபல் அவர்களிடத்தில் அழைத்து சென்றார்கள். வரகா சொன்னார், எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு கதீஜா அம்மையாருடைய நெருங்கிய சொந்தம் இந்த வரகத்தில் நௌஃபல் தௌராத் வேதத்தினுடைய பாண்டித்துவத்தை பெற்றிருந்தார். அவர் அறிஞர் பெருமக்களாக இருந்தார். தௌராத் வேதத்தினுடைய பண்டிட்டாக அவர் இருந்தார். அவரிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது உடனே சொன்னார்கள், அபிஷேகா கதீஜா, அபிஷேக், சுபச்செய்தி பெறுங்கள், கதீஜாவை சுபச்செய்தி பெறுங்கள். உங்களுடைய கணவர் நுபுவத்தினுடைய படி, முதல் படியில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தௌராத் வேதத்தை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அதே ஜிப்ரீலை உங்களுடைய கணவர் முஹம்மது கண்டிருக்கிறார். அபிஷேகா கதீஜா, கதீஜாவை சுபச்செய்தி பெறுங்கள். இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனி இந்த அரேபிய தீபகற்பத்தில் மறுமலர்ச்சிதான். இன்னும் இந்த பாரசீக வளைகுடா ஏகத்துவ கொள்கையினால் வெள்ள போகின்றது. இந்த பாரசீக வளைகுடா ஐயாவுல் ஜாமியா என்னும் அழகை காலம் இனி குடைத்து எரியப்படும். அறிவு தீபத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுவார்கள். அதன் மூலமாக அரேபிய தீபகற்பமே பரக்கத்தும் அபிவிருத்தியும் நிறைந்ததாக நிச்சயமாக பிரகாசிக்கும் என்று வரகா சொன்னார். நபி அவர்கள்
அதையெல்லாம் கேட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருந்தார்கள். அந்த நாள் தான் அந்த விழுந்தார் லைலத்துல் கத்ருடைய வரலாறு. அதனால் தான் நாம் சொல்கிறோம் இது அளப்போடு சிறப்புக்குரிய நாள். இந்த நாளினுடைய வரலாறு என்பது, இந்த நாளில் நடந்த நிகழ்வு என்பது அவ்வளவு அற்புதமான சரித்திரத்தையும் வரலாறுகளையும் தன்னுடைய தாங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ருடைய பகலை நாம் அடைந்திருக்கிறோம். நபி அவர்களுக்கு 6666 வசனங்களினுடைய முதல் வசனமான இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم என்ற அந்த அத்தனை வசனங்களும் இறைவனை அருளப்பட்ட ஒரு அற்புதமான நாள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே நாம் நிச்சயமாக இந்த குர்ஆனை நபியோர்களுக்கு இறக்கியார்கள். அதற்கு பிறகு மக்காவில் 10 ஆண்டு, மதீனாவில் 12 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலமாக மொத்த 23 ஆண்டு காலம் மக்கி வசனங்கள், மதனி வசனங்கள் என்று குர்ஆனிலே 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள், 30 ஜுஸுகள், 8 மன்சில்கள் என்று பிரித்து இன்று நாமெல்லாம் நம்முடைய கையிலே அதை அழகாக நாம் சுமந்து ஓதுகின்றோம், படிக்கின்றோம், அர்த்தத்தை விளங்கி ஓதுகின்றோம். எத்தனையோ சூறாக்களினுடைய ஷிஃபாவை நாம் பெறுகிறோம். எத்தனையோ சூறாக்களினுடைய மூலமாக நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. மூமின்களுக்கு மிகப்பெரிய அருளுடைய இந்த குர்ஆன், லைலத்துல் கத்ருடைய இரவில் இறங்கிய இந்த குர்ஆன் மூமின்களுக்கு ஒரு பெரிய அருளுரை, மேலும் இது மிகப்பெரிய நோய் நிவாரணை என்ற அந்த வசனமும் இதை குர்ஆன் சொல்லித்தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையினுடைய முதல் அறிவிப்பு நபி அவர்களுடைய இதயத்தில் பாய்ந்தது. நபி அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவார்கள், சில நேரம் என்னுடைய மடியில நபி அவர்கள் தலையை வைத்து இளைப்பாறுகின்ற பொழுது திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்கிவிடும். அப்பொழுது என்னுடைய மடியினுடைய வெயிட், நபி அவர்களுடைய தலையினுடைய வெயிட் எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய கொடை எலும்பு முறிந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அந்த அளவுக்கு வலி இறங்குகின்ற பொழுது அவ்வளவு நபி அவர்களுடைய உடல் பாரமாக இருக்கும். முத்து முத்தான வியர்வைகள் நபி அவர்களுடைய வேதியிலிருந்து கொப்பளிக்கும். நபி அவர்கள் மூச்சு வாங்குவார்கள். அப்பொழுது நான் விளங்கிக் கொள்வேன், வலி இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிறகு அப்படியே நபி அவர்கள் சாந்தமாக எழுந்து தனக்கு அறிவிக்கப்பட்ட வலியை ஓதி காட்டுவார்கள். நபி அவர்கள் ஒட்டகத்தின் மீது இருக்கின்ற பொழுது திருக்குர்ஆனுடைய வேத வசனம் இறங்கிவிடும். அந்த ஒட்டகை தன்னுடைய கால்கள் நடுங்கி சாணத்தை வெளிப்படுத்தும். அது தன்னை அறியாமல் சிறுமியின் மலம் வெளியிடும் ஒட்டகை கால்கள் நடுங்கிவிடும். ஏகத்துவத்தினுடைய அந்த வகியினுடைய அறிவிப்பினுடைய பலம் அவ்வளவு பெருசு. அதனால்தான் நபி அவர்களுடைய இதயத்தை அதை வாங்க முடியாமல் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நபி அவர்கள் அப்படி நடுங்கினார்கள், அப்படி பயந்தார்கள். ஜமீலூனி ஜமீலூனி, என்னை போர்வையால் போர்த்துங்கள், என்னை போர்வையால் போர்த்துங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட பகல் பொழுதிலே நாம் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதிரியான ஒரு அழகான நாள் இனி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது கிடைக்கும். இந்த நாள் விடைபெற்று சென்று விடுமையானால் அப்ப நாம் இன்னொரு லைலத்துல் கத்ருடைய இரவை யாரும் இரவாகும் என்று வெள்ளிக்கிழமை அந்த லைலத்துல் கத்ருடைய பகல் பொழுதாக நமக்கு கிடைக்க நாம் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? அதுவரை நாம் ஹயாத்தோடு இருப்போமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த உலகத்தில நாம் நிலை தடுமாறி வாழ்ந்துதான் கவலையாக. நிலையில்லாத உலகத்தில நாம் என்னவோ நிரந்தரமாக வாழ்ந்த மாதிரி பள்ளியின் பக்கம் வருவது கிடையாது, நோன்பு நோற்பது கிடையாது, இரவு தொழுகைக்கு வருவது கிடையாது, ஒரு ரமலானுடைய எந்த அமலையும் வரிந்து செய்வது கிடையாது. நேற்று மாதிரி ரமலான் அல்லாத காலமாகவும் ரமலானுடைய காலத்தையும் நாம் கடந்து சென்றால் இந்த புனிதமான சரித்திரங்களும் இந்த அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளும் நடந்த இந்த நாளை யார் தெரியப்படுத்துவார்கள்? யார் அந்த நாளை அசை போடுவார்கள்? யார் அந்த புனிதமான நாளினுடைய மகத்துவத்தை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விளக்கிக் கொள்வார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க இன்னும் ஒரு நாட்களில நம்மிடத்திலிருந்து முழுமையாக ரமலான் விடைபெற்று செல்ல போகிறது. எனவே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நரக விடுதலை தரக்கூடிய இந்த நாட்களில நாம் நோன்பு நோக்கு இரவு பொழுதிலே நின்று அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை
நபி அவர்களுடைய குடும்பத்தை நடக்கூடிய அந்த உன்னதமான சத்தியவான்களாக நாம் மாறுவதற்கு நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இன்று நாம் சொல்லக்கூடிய ஜும்மாவினுடைய விடைகளுக்கு சொல்லக்கூடிய ஜும்மாவினுடைய நத்தீஜாவான கருத்தாக. அது மட்டுமல்லாமல் குர்ஆனை முழுமையாக நம்முடைய வாழ்க்கை திட்டமாக நாம் எடுத்து நடக்க வேண்டும். இன்று ஒவ்வொன்றிலேயும் நம்மை கண்டுபிடித்தோம். ஹதீஸிலே இமாம்களை குறை சொன்னோம், சஹாபாக்களை குறை சொன்னோம். சஹாபாக்களை நபியவர்கள் சாதாரணமாக உருவாக்கினார்கள். இந்த உலகத்தில் ஒருவர் பிறந்து தன்னுடைய திறமையினால் நட்சத்திர அந்தஸ்தை பெறுவார். விளையாட்டிலே நட்சத்திர கிரிக்கெட் விளையாடுகிறது, சினிமா துறையிலே நட்சத்திர மனிதர்கள் சூப்பர் ஸ்டார் என்று சொல்வார்கள். இசையில ஒவ்வொரு திறமையிலே மல்யுத்தத்திலே யார். ஆனால் நபியவர்கள் உருவாக்கிய நட்சத்திர மனிதர்கள் யார்? நபியவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபிஸ்ஸமா ஃபபிஐஹும் இக்ததைதும் இஹ்ததைதும். நான் உருவாக்கிய என்னுடைய தோழர்கள், என்னுடைய வழியிலே கல்வி கற்றவர்கள், எனக்கு முன்னால் அமர்ந்து ஏகத்துவ கொள்கையினுடைய வியாக்கியானங்களை விளக்கங்களை பெற்ற என்னுடைய சஹாபாக்களை நான் சொல்கிறேன், அஸ்ஹாபி கன்னுஜூம். என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திர புருஷர்கள், நட்சத்திர மனிதர்கள், சூப்பர் ஸ்டார்கள் அவர்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினார்களோ நேர்வழி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை நாக வாயினால் அவர் பொய் சொல்லக்கூடியவர்கள் அகீஃபானவர். அவருடைய ஹதீஸில் அகீஃபானதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இரவு கொள்கை விஷயத்தில, தஸ்பீஹ் நபியின் கொள்கை விஷயத்தில, பெருநாள் கொள்கை விஷயத்தில, குர்ஆனை ஐதுடைய காலத்தில் கூட கூடாது என்ற விஷயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் ஹதீஸ். என்ன தைரியம் சஹாபாக்களை ஹதீஸ் என்று சொல்வதற்கு, இமாம்களை குறை சொல்வதற்கு என்ன தைரியம்? இப்படி சொல்லி வந்த நாம் எங்கே வந்து இருக்கிறோம்? குர்ஆன் சில வசனங்களை நாம் பின்பற்ற முடியாது, அது அறிவுபூர்வமாக இல்லை என்று சொல்கிறோமே. ஒரு எழுத்தை நபி அவர்கள் தன்னுடைய இச்சைப்படி சொன்னால் நபி அவர்களை துண்டிப்பேன், அவர்களுடைய பிள்ளையை நரம்பை துண்டிப்பேன், இரத்தமெல்லாம் வீழ்ச்சி அடிக்கப்பட்டு அவர்களுக்கு மௌத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனத்தை இது அறிவுக்கு அப்பாற்பட்டது, இந்த வசனங்களை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்கிறீர்களே. எவ்வளவு பெரிய ஏதோ நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், ஹதீஸிலே விளையாடுகிறீர்கள், இமாம்களை விளையாடுகிறீர்கள், அதே மாதிரி குர்ஆனோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் இன்று சவுதியினுடைய மன்னர் முகமது பின் சல்மான் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? மதுவை பற்றி எங்கே குர்ஆனில் ஹராம் என்று வந்திருக்கிறது என்று கேட்கிறாங்க. மதுவினுடைய கடைகள் நாங்கள் திறந்து வைத்தால் என்ன? எங்கு குர்ஆனிலே மது ஹராம் என்று வந்திருக்கிறது? இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய நஜீஸ் என்றுதானே வந்திருக்கிறது, ஹராம் என்று எங்கே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். அந்த யூத மூளையை பாருங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்கிறது. அதே மாதிரி கூட்டத்தோடு நாம் சென்று விடக்கூடாது. சகோதரர்களே, சஹாபாக்களை நபியவர்கள் நட்சத்திரங்களாக உருவாக்கினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வேறுபடியில் விடுவீர்கள். யாரை பின்பற்றினாலும் நீங்கள் யாரை ஹதீஸ் என்று சொல்கிறீர்களோ அவர்களை நபியவர்கள் என்று சொல்கிறார்கள். அவரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழியில் விடுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நான்கு இமாம்கள், இவர்களுடைய கொள்கை இஜ்மா கியாஸ்களுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ரமலானுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ் பள்ளியோடு தொடர்புடையவர்களாக மாறுவதற்கு எல்லாம் அவர்களுள்ளார்கள். நமக்கு அனைத்து விதமான தௌஃபீக்கை செய்வானாக. அதோடு வெளியிடக்கூடிய மேலான விருதுகளை சொல்லுகிற ரமலானுடைய விரைவை தென்பெற்று நாம் ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளை அனுஷ்டித்து மறுநாளில் இருந்து சுமார் 29 நாட்கள் 6 நோன்பினுடைய நாட்கள். மன்சாம சித்தத்தி ஐயாம், யார் ஒரு நபி என்று சொல்கிறார்கள். 6 நோன்பான ஷவ்வால் பிறையில 6 நோன்புகளை யார் சொல்கிறாரோ அன்னமா சாம தகுதி, அவர் வருடம் முழுக்க 365 நாட்கள் நோன்பு நன்மையை பெறுவார். எனவே 6 நோன்பையும் நாம் நோக்க வேண்டும். 6 நோன்பு என்று சொல்கிறார். பாதுகாக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகு யார் ஒரு நோம்பின் ஷவ்வாலினுடைய பெருநாள் வரையிலிருந்து 29 நாளிலிருந்து 6 நாள் தொடர்ச்சியாகவோ திங்கள் வியாழன் என்று விட்டுவிட்டோம்.
வழியே வாய்ப்புள்ளவர்கள் ரமலானுக்கு பிறகு அந்த 6 நாட்கள் நாம் வைத்து முழுமையான நன்மையை பெறக்கூடிய நசீபை இல்லாமல் ஆய்வை நம் அனைவருக்கும் தந்த முடிவான